ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் 18/6/2024 நடைபெற்றது. நிகழ்வில் ஃபைரா தேசிய தலைவர் ஹென்றி பதிவுத்துறை நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பினை பன்மடங்கு உயர்த்தி பதிவுத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ள வரைவு குறித்தும், கோவை புறநகர் வளர்ச்சி குழுமம் டிடிசிபி முழுமை திட்டம் குறித்தும் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கினார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையன் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை. பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் 1, ரெசிடென்ஷியல் கிளாஸ் 2, குடியிருப்பு பகுதி, சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள், அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள், என்ன கருத்து தெரிவிப்பார்கள், அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள்? இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, காலக்கெடு வெறும் 15 நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். இது கிராமப்புறங்கள்ல கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு துளியும் பயன்படாது. அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது. ஆகவே பதிவுத்துறை நீங்க இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம், மாற்று கருத்து இல்லை. வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம். அது எதுக்காக கேட்குறோம்? எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்குறோம். அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில், நகராட்சி அலுவலகங்களில், மாநகராட்சி அலுவலகங்களில், பேரூராட்சி அலுவலகங்களில், ஒன்றிய அலுவலகங்களில், சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலகை இருக்கு, பொதுமக்களுக்கு அந்த தகவல் பலகை இருக்கு. அதில் அந்த சொத்தினுடைய விவரங்கள், என்ன மதிப்பு இருக்குது, என்ன தெரு, அது என்ன மதிப்பு, என்ன புலையன், அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோட நீங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது.